நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் அறம் செய்ய தவறியனால் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு மருத்துவமனையில் 11 கோடியில் MRI ஸ்கேன் கருவி கவர்னர், முதல்வர் துவக்கி வைத்தனர். மக திருவிழா ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை. வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக பைக் ரேஸ். ரீல்ஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 11.5 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவியை மக்கள் பயன்பாட்டிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி 11.5 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ளது. இதனை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அதிநவீன MRI ஸ்கேன் கருவியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். அதிநவீன MRI ஸ்கேன் மூலம் நோயாளிகளின் மூளை, உடல் உறுப்புகள், திசுக்கள், உள்பகுதி பற்றிய தகவல்கள், நோய்கள் உட்பட துல்லியமான விவரங்களை அறியலாம். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரியில் 9 மருத்துவ கல்லூரிகள் உள்ளது. இந்தியாவில் வேறு எங்கும் இப்படி வசதிகள் இல்லை. புதுச்சேரி சுற்றுலா நகரமாக உள்ளது. இதை மருத்துவ சுற்றுலா மையமாக கொண்டு வரலாம். மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைத்து சிறந்த மருத்துவ கேந்திரமாக புதுவையை உருவாக்கலாம். அதற்கான வழிமுறைகளை அகமதாபாத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த பலர் சிகிச்சைக்காக வருவார்கள். பல நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று திரும்புவார்கள். பிரெஞ்சு கலாச்சாரத்துடன் புதுச்சேரி தொடர்புடையது என்பதால் பிரெஞ்சு யூனியன் நாடுகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி புதுவையை மருத்துவ கேந்திரமாக மாற்ற ஆலோசித்து ஆய்வு செய்து வருகிறோம். அதற்கேற்ப நமது மருத்துவமனைகளை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டும். அதற்கேற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்களின் தேவைகளை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து மருத்துவமனையில் என்ன வசதிகள் உள்ளது, மேலும் என்ன தேவைகள் உள்ளது என டாக்டர்களிடம் கவர்னர் கைலாஷ்நாதன் கேட்டு தெரிந்து கொண்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எந்த அளவு செயல்படுத்துகிறீர்கள் என கேட்டார். முழுமையாக ஆயுஷ்மான் திட்டத்தை பயன்படுத்துங்கள் என டாக்டர்களுக்கு அறிவுறுத்தினார். விழாவில் KSP ரமேஷ், MLA, கலெக்டர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியோ, மக்கள் தொடர்பு அதிகாரி குருபிரசாத், துறை தலைவர்கள், மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 12ஆம் தேதி திருக்காஞ்சியிலும், 14ஆம் தேதி புதுச்சேரியிலும், மேலும் வீராம்பட்டினத்திலும் மாசிமகம் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு விழாவை சுமூகமாக நடத்துவது குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் ஆட்சியர் மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும், மேலும் பேரிகார்டு உள்ளிட்டவைகளை அமைத்து மக்களுக்கு சிரமமின்றி வழிநடத்தி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், மேலும் பொதுமக்கள் கடலில் குளிக்கும்போது காவல்துறையினர் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுப்பணித்துறை மூலம் சாலையில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் எனவும், அனைத்து சாலைகளையும் சுத்தம் செய்து தர வேண்டும் எனவும் கூறிய ஆட்சியர், சாமி சிலைகள் செல்லும் வழிகளில் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும்படியும் மற்றும் தாழ்வாக செல்லும் மின் உயர்களை சரி செய்யவும் படியும் தெரிவித்தார். மேலும் சில இடங்களில் மொபைல்
டாய்லெட் வசதி அமைத்து தரும்படியும் நகராட்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி அளிக்க வேண்டும் எனவும் பிஆர்டிசி மூலம் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீயணைப்பு துறை மூலம் தீயணைப்பு வண்டிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், சுகாதாரத்துறை மூலம் மெடிக்கல் கேம்ப் அமைத்து போதுமான அளவு மருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் போதுமான இடங்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் 7 பேரிடம் பல்வேறு வகைகளில் 5.27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் கிரெடிட் கார்டு விண்ணப்பித்து கார்டு வாங்கினார். இவரது மொபைல் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்தது. அதில் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து KYC விவரங்களை பதிவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. கார்டு மற்றும் OTP விவரங்களை பதிவு செய்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 2.78 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. ரோடியார்பேட்டை பகுதியை சேர்ந்த வாசகன் இவர் மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தார். அதில் குறைந்த விலைக்கு LED டிவி விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்தார். அதில் வந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்ய 36,000 ரூபாய் அனுப்பினார். பல நாட்கள் ஆகியும் டிவி வராமல் இருந்ததால் மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியவந்தது. சாரம் பகுதியை சேர்ந்த ராமன் 1.4 லட்சம், முத்தியால்பேட்டை மஞ்சுளாதேவி 46,000, புதுச்சேரி திருமுருகன் 17,000, முதலியார்பேட்டை ராஜ்குமார் 10,000, வெங்கடாநகர் முருகவேல் 36,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி +2 பொதுத் தேர்வு 8,105 மாணவர்கள் 25 தேர்வு மையங்களில் எழுதுகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் காலை 10 மணிக்கு தொடங்கும் +2 தேர்வை புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் 8,105 பேர் எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 5 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் தேர்வை பயமின்றி எழுத வாழ்த்துக்கள் கூறி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சுமார் 5.58 கோடி மதிப்பீட்டில் சிறு உள் விளையாட்டு அரங்கம் கட்டுதல் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 5.58 கோடி மதிப்பீட்டில் சிறு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் திருமதி எள்ளம்மாள், இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொகுத்து செய்தனர். போக்குவரத்திற்கு இடையூறாக ரோடு பாலங்களில் பைக் ரேஸ் ரீல்ஸ். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இரவு நேரத்தில் ஹைமாஸ் விளக்கு வெளிச்சத்தின் கீழும், பகல் நேரங்களில் மேம்பாலம் அருகே மற்றும் பாலம் மேலிருந்து இறங்கும் பகுதி உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்கள் செய்கின்றனர். தவளக்குப்பத்தில் இருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான மேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே நேற்று 4 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவு எண்களை மறைத்தும் விபரீத செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேபாளம் நாட்டின் கண்டகி பிரதேச சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுவிக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி தலைமை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர். கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகை தந்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினரை கண்டகி சட்டப்பேரவை தலைவர் கிருஷ்ணன் ஜிட்டா மற்றும் கண்டகி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர்.
இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்து பேசினர். Good afternoon. I am Nara Jayarajan, member of Legislative Assembly, Puducherry. Namaskar, Lakshmikantan. I am from Puducherry, India. Arya from Constitution or Bhaskar Nagar, Dakshinamurthy. Vanakkam, Pondicherry, nominated MLA from Pondicherry. Thank you. Venkatesh. I am Ashok Babu. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் ஆதரவாளர்களுடன் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முரளி, மோகன், தினகரன், குமார், செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருக்காஞ்சி கங்கவராக நந்தீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ருதோஷம் நீங்கும் தலமான காமாட்சி, மீனாட்சி சமேத கங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கவராக நந்தீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கவராக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. கொடிமரத்தை அலங்கரித்து ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியார்கள் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் கீழ அகரகாரம், கார்த்திகேயன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாலையில் சாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மோற்சவம் நடைபெறும் 11 நாட்களிலும் காலை மாலையில் சுவாமி வீதி உலா வருகிறார். இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 11ஆம் தேதியும், இதனைத் தொடர்ந்து மறுநாள் 12ஆம் தேதி காலை மாசிமக தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. இதையொட்டி அன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தர்ப்பணம், சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இதற்காக கோவில் தனி அதிகாரி சரவணன் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் திருவிழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை, கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவிற்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். எம்ஜிஆர் பக்தர்கள் நாகராஜன், குணசேகரன், சுப்பிரமணியன், அப்துல் ஹமீது, ராஜ்குமார், கருணாமூர்த்தி, ஓம் சக்தி மணி, செல்வநாதன், டாக்டர் ஜில்பட், பெரானன்ஸ், சிவராமன், ஆறுமுகம், ஏழுமலை, ஐயப்பன், மூர்த்தி, சங்கர், ராஜா, சரவணன், கோபால், எம்ஜிஆர், இஸ்மாயில், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜொரார் மோரிஸ், பாண்டிச்சேரி பிரான்ஸ் தூமாண்டோ அமைப்பின் முன்னாள் தலைவர் அதிரியன் மிரான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் புதுவை கலை மாமொழி, செந்தமிழ், அருவி டாக்டர் கலக்கல் காங்கேயனின் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. பாட்டு மன்றத்தின் தலைப்பு மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா, சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் காதல் பாடல்களை என்று சொல்லிசை வாணி புதுக்கோட்டை
திருமதி கீலோனோ அவர்களும் சமுதாய பாடல்களை என்று வேடந்தாங்கல் இசையரசி திருமதி உமா அமரநாதன் ஆகியோர் பேசினார்கள். மேலும் புவனகிரி அழகு சுந்தரம் என்பவரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள் அவர்களின் கவியுரை நிகழ்த்தினார். விழாவில் எம்ஜிஆரின் பாடல்களுக்கு நடனம், பரதநாட்டியம், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. வீர விளையாட்டான மாமல்லன் சிலம்ப குழுவினரின் வீர விளையாட்டு, பொன்மன செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முடிவில் காதர்ஜி நன்றி கூறினார். மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மங்கலம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் மங்கலம் தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுமதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுஷ், இளையராஜா, செந்தில், காங்கிரஸ் பிரிவுகளின் தலைவர்களான செல்வ கணபதி, அசான், மருதுபாண்டியன், சூசைராஜ், ஆனந்தபாபு, பழனிராஜா, மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது. இங்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள். இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ஆட்சியாளர்கள் லஞ்சம் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். காங்கிரஸ் கூட்டத்தில் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் விநாயக முதலியார், வீரமுத்து மற்றும் செல்வராஜ் முன்னிலை வகித்தனர். மேலும் வட்டார காங்கிரஸ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து, சங்கந்தன் பிரிவு, இளைஞர் காங்கிரசர், மகிழா காங்கிரஸ் மற்றும் அனைத்து பிரிவு தலைவர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பாகூர் யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பில் பெண்களுக்கான இலவச கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பில் பெண்களுக்கான இலவச கராத்தே பயிற்சி முகாம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பயிற்சி முகாமில் சிறப்பு கராத்தே யுக்திகள் கற்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவிற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்சாய் சரஸ்வதி சங்க செயலாளர் சென்சாய் சங்கர், பயிற்சியாளர்கள் ஹரி, சபரிகாந்தி, பாக்கியலட்சுமி, ஹோதாரா, ஈஸ்வரி, தேவதாஷினி, பிரியதாஷினி, கலையரசன், தனசூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் சிஓசி திருநாவுக்கரசு செய்திருந்தார். புதுச்சேரி உடையார் தோட்டத்தில் உள்ள ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் உடையார் தோட்டத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சணாமூர்த்தி, சிவன், விஷ்ணு, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ மதுரை வீரன் நவகிரகங்களோடு எழுந்தருளி இருக்கும் ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய புரணவர்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை கோபூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் யாகசாலை பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று புறப்பாடு நடைபெற்று ஏழைமுத்து மாரியம்மன் கோபுரம் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும், மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி முதலியார்பேட்டை உடையார் தோட்டம் நகரவாசிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
இக்கூட்டத்திற்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை வகித்தார்கள். இப்பேரவை கூட்டத்தில் அபிஷேகம், தினேஷ் புன்னையா, சேது செல்வம், அந்தோணி, துரைசெல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் இக்பால், டோனி, முகமது அலி, சங்கர், துணை செயலாளர்கள் சரவணன், சிலம்பரசன், நாகராஜ், பழனிவேல், அருள்ராஜ், கமிட்டி உறுப்பினர்கள் சாமிநாதன், ராஜசேகரன், ராஜதுரை, வேம்பன், ராமராஜன், தவமணி, நீலாவதி, ஏழுமலை, மதுத், பாலகிருஷ்ணன், சதக்துல்லா, கோவிந்தன், வளையாபதி, செந்தில்குமார், செல்வம், முஜிப் ரகுமான், சிராஜ், ராம்ராஜ் உட்பட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இக்கடைகளில் 3000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்த தொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் இடமாகவே சண்டே மார்க்கெட் விளங்குகிறது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயங்கும் இந்த மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலினால் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பொருட்கள் வாங்க வருகின்ற மக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் இடையூறு ஏற்பட்டு பொருட்கள் வாங்குவதற்கு சிரமப்படுகின்றனர். சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்திட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்லாத வகையில் பேரிகார்ட் அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திடவும், கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்கள் தடுத்திட கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்திடவும், சமூக விரோதிகளால் சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை தடுத்திட காவல்துறையினர் தொடர் ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் ஜெகன்மோகன் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஐயனார், சீராளன், நிஜந்தன், ஜெயச்சந்திரன், சபரி, அங்காளன், கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணி, வேலு, ஜெயபால், கந்தசாமி, பரமசிவம், ஜேசிகன், சுரேஷ், ரமேஷ், ஜெயபாலன், குமார், முருகையன், செல்வராஜ், சுரேஷ், சௌத்ரி, செல்வேந்திரன், ராஜேஷ், கோதண்டராமன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், ஊர் முக்கியஸ்தர்கள் கபிரியல், செல்வநாயகம், அமலர், கதிரவன், அருள்மணி, நாகராஜ், சேகர், சக்திவேல், அலிஸ்தர், சத்யராஜ், டெனிஷ், லியான்ஸ், கண்ணன், தூஷன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால் அரிப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மற்றும் ஜனா, ராஜி, சேகர், மிலிட்ரி முருகன், முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 4ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 83ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்தி மின் அலங்காரத்தில் வாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. மேலும் இதில் தினம்தோறும் கேளிக்கை நிகழ்ச்சியாக பல்வேறு இசைக்கலைஞர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது.
கல்லூரியின் முதல்வர் கலைமாமணி, அன்னபூரண வழிகாட்டுதலின் பேராசிரியர் பாலமுரளி, பேராசிரியர் கண்ணமங்கை இவர்களின் பயிற்சியில் இசை ஆசிரியர் ஜனார்த்தனன் இணைந்து வாய்ப்பாட்டு இசை கச்சேரி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாய்கிருதி, சந்தோஷ், மோகனசுந்தரம், ஹர்ஷிதா ஆகியோர் வாய்ப்பாட்டு பாட, வயலின் துரைராஜ், வீரமணி, சோமேஸ்வரன், சாய்ராம் ஆகியோர் மிருதங்கமும், தூயவன், ராஜேஸ்வரன், பழனி, தவசி ஆகியோர் கடம்கஞ்சிரா, வீணை உள்ளிட்ட இசை கருவிகளை இசைக்க இசை நிகழ்ச்சி செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முருகன் செய்திருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் தொழிலதிபர் குமாரவேலு குடும்பத்தினர், தங்கராசு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கர்ம வீரர் காமராசர் ஆசிரியர் நகரில் நடைபெற்ற உணவு தயாரிக்கும் போட்டியில் பெண்கள் பல்வேறு உணவு வகைகளை சமைத்து அசத்தினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் காமராசர் ஆசிரியர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மகளிருக்கான சத்தான உணவு தயாரிப்பு செய்முறை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கலைமாமணி துரை ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். கவிஞர் மண்ணாங்கட்டி வாழ்த்துரை வழங்கினார். இயற்கை மருத்துவர் கவிஞர் ஆலா பாரம்பரியம் மற்றும் சத்தான உணவு வகைகள் தயாரிக்கும் முறை பற்றி செய்முறை விளக்கம் அளித்தார். இந்த பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு மூலிகை சூப், மூலிகை தேநீர் மற்றும் பல்வேறு வகையான சத்தான உணவு வகைகளை தயார் செய்து அதன் செய்முறை மற்றும் அதன் பயன்களை பற்றி விளக்கம் அளித்தனர். இதில் பங்கேற்ற சங்க உறுப்பினர்கள் பயிற்சி குறித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நிறைவாக சங்க துணைத் தலைவர் முத்து மனோகர் நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஜெயகணேஷ், உறுப்பினர்கள் பழனி, ஜெயபிரகாஷ், புருஷோத்தமன் மற்றும் மனோஜ் ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரசு மருத்துவமனையில் 11 கோடியில் MRI ஸ்கேன் கருவி கவர்னர், முதல்வர் துவக்கி வைத்தனர். மக திருவிழா ஏற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை. வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக பைக் ரேஸ், ரீல்ஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.